ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினேஷ் சேனல். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா? ஈரல் கிரேவி கண்டென்ட் தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் தனித்தனியாக. ஹாய் சார். ஹாய். பார்த்தீங்கன்னா இஞ்சி நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கு. இப்போ எதுக்காக பார்த்தீங்கன்னா ஈரல் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த ஈரல் மட்டும் தனியாக வந்து ஒரு கிரேவி மாரி பண்ணலான்ட்டு. வறுவல் வறுவல் அம்மா, அதுதான் நான் கிரேவின்னு சொன்னேன். மேடம் வந்து தமிழில் சொல்லிட்டாங்க. தக்காளிலாம் காயாக தான் இருக்குது. நீ ஃப்ரிட்ஜில் வைக்கிறல்ல, அப்படி தான் இருக்கும் தக்காளி. நீ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சனா தக்காளி வந்து பழுத்துரும் சீக்கிரமாக. நீ யூஸ் பண்ண ஒரு தக்காளி 2 தக்காளி புழு ஊற்றிடும், அப்புறம் அழுவி போயிடும். கை பற்றியா பால் விளையாட போகாதுன்னு பால் விளையாட போகலப்பா, கிரிக்கெட் விளையாட போகும். கிரிக்கெட் வினை பால் தானே சொல்லுவான். வினை கிக்கிம்மா. ஸோ தக்காளி எதுக்குமா தக்காளி வெங்காயத்தை மட்டும் கடைசி கட் பண்ணுறான், ஆனந்த கண்ணீர் வரும், அதனால தான். போகிற போக்கில் என்னை குத்தி விட்டு போயிட்டாலே. வெங்காயத்தையும் கட் பண்ணி முடிச்சலாம். நீ பிடிக்க மாட்ட பாரு. ஓகே, பார்த்தீங்கன்னா இஞ்சி நசுக்கி வச்சு தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு அரை பட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்ததுக்கப்புறம் லவங்கம் சேர்த்துக்கோங்க. லவங்கம் தென் பார்த்திங்கன்னா வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சோம்பு எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும், அதனால தான் நான் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த பச்சை மிளகா அந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நான் ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா ஃப்ளேவர் தரும் இந்த சிக்கனுக்கு. சாரி, சிக்கன் சொல்கிற பதில் இது வந்து ஈரல் தான் நான் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த புதினாவோட ஃப்ளேவரும் கொத்தமல்லி ஃப்ளேவரும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மேலோட்டமாக தூவி விடுறத விட இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சேர்த்து பாருங்கள், அது நல்ல டேஸ்ட் கிடைக்குது. ஸோ இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன் நான். தக்காளி நல்லா வந்து வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து சக்தி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு, சின்ன கிளாஸ் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மேஷ் ஆகி வரும். ஸோ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வெறும் கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எந்த மசாலாவும் இல்லை. இதில் முழுக்க டேஸ்ட் தருது பார்த்திங்கன்னா அந்த புதினா கொத்தமல்லி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து முழுக்க ஃப்ளேவர் தருது இது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஈரல் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்திங்கன்னா பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஈரல் சேர்த்துக்கிறோம். ஸோ ஈரல் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு குக் ஆகணும் அவசியம் இல்லை. குயிக்காக வந்து இது குக் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes to 7 minutesலேயே இது வந்து குக் ஆகிடும். ஸோ நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகுனா இது அதுக்கு ஒரு பாதி தான் இதுக்கு குக் டைம் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் டைம் இருக்காது இது. ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் பண்ணி, எவ்வளோ அளவுக்கு நல்லா மேஷ் பண்ண முடியுதோ நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி விட்டாலே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஈரல் சேர்க்கணும். ஸோ ஈரல் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா வந்து இதுவாகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா, அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நமக்கு சட்டுன்னு வந்து ஈரல் ரெடி ஆகிடும், நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்போ லைட்டாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த ஈரல் வந்து கொஞ்சம் இதாகிறதுக்கு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈரல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஸோ கொத்தமல்லி எல்லாம் நான் தூவி விட்டுருக்கேன். தூவி விட்டு உங்களுக்கு வந்து ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாங்க வினையை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு தான் இதை சாப்பிட்டோம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.